இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புழங்குதோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மோடி வர வேண்டாம்னு கூட சொல்லல. மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகுது, ஏதாவது பேச சொல்லுங்க. அதிமுக ஃபீல் பண்ணிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே நீங்க பாருங்க. ஏன் அவங்களால முகங்களை எங்கேயுமே களத்துல போட்டிக்கு வர சொல்ல முடியல. கரூர்ல எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு, தம்பிதுரை இருக்காரு. ஏன் அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கல? ஏன் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம்? நீங்க கன்னியாகுமரி கேண்டிடேட் பேரை சொல்லுங்க. பெரும்பாலும் அதில் புதுமுகங்கள். ஆனால் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வேற. அதிமுகவால பெருவாரியான வாக்குகளை பெற முடியும், ஆனா வின்னபிலிட்டின்றது குவெஸ்டன் மார்க் தான். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பாதை தெளிவாக இல்லை. அவங்க ரொம்ப பெரிய இக்கட்டில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட் ஷேர் கண்டிப்பாக 2 இலக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது சில இடங்கள்ல அவங்களுக்கு டெபாசிட் வருமா அப்படின்றதும் தெரியாது. இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் கோயம்புத்தூர்ல என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. டெபாசிட் வாங்குறதுக்கு 3 lakh votes வேணும். இன்னும் சொல்ல போனால் ஜான் பாண்டியனை பற்றி கோயம்புத்தூரில் நீங்கள் பேசுனீங்கனாலோ, இல்லை ஜான் பாண்டியன் கோயம்புத்தூருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் செஞ்சாலோ இருக்கிற வாக்குகளும் போயிடும். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதுல பாஜகவும் ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, நாம் தமிழர் சீமான் அவர்களும் தன்னுடைய மைக் சின்னத்தை வச்சு பிரச்சாரங்களை ஈடுபடுறாங்க. எப்படி களத்துல யாரு முந்துறாங்க? களத்துல முந்தக்கூடியது திமுக தான். ஏன்னா இது ஆரம்பத்திலே எல்லா சர்வேஸும் அப்படிதான் ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்பவும் அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஆனா ஒரு இன்டென்ஸ் ஃபைட் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல தொடங்கும் போது களம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக, திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தான் இருந்தது. இப்போ நிறைய தொகுதிகளில் ஒரு வேகமான ஒரு போட்டி இருக்க மாதிரியே தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அதிமுகவினுடைய பிரச்சாரம் அவங்க களத்தில் எடுபடவும் ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் கீழே இருக்கக்கூடிய, அதாவது ரேங்க் அண்ட் ஃபைல் ஆஃப் த பார்ட்டின்னு சொல்கிறோம்னா அதான் தொண்டர்கள் தான், அவங்க மத்தியில ஒரு உற்சாகமும் ஒரு வேகமும் வந்திருக்கிறதா நான் பார்க்கிறேன். இல்ல என்னன்னா பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்றத அவங்க முடிவு பண்ணது. இன்னொன்னு இந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு வங்கியை இன்டாக்டா வச்சுக்கிட்டா அடுத்த தேர்தல்களில், அடுத்தடுத்த தேர்தல்களில், அதாவது 2026 தேர்தல் வரும்போது கூட அவங்களுக்கு களம் சாதகமாக இருக்கும், ஆன்டி இன்கம்பன்சியை டேப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் எடப்பாடியினுடைய பிரச்சாரமும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை மட்டும்தான் எதிர்த்து பிரச்சாரம் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியை எங்கேயுமே எதிர்த்து பேசல. இன்னும் சொல்ல போனா மோடியை எதிர்த்து பேசவே இல்லை. நீங்க கூட கேட்கலாம், மற்றவங்கள்லாம் எதிர்த்து பேசதானே செய்றாங்க அப்படின்னு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப பிஜேபியை ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் மற்றவங்களாம் போட்டு உடைக்கிறாங்களே மேம். இல்லை, எங்கேயுமே உடைக்கல. அவங்க அண்ணாமலையை ஸ்ட்ரீட்டாக விமர்சனம் பண்ணுறாங்க. மோடி மாப்பிள்ளை தான், நாங்கள் தான் மோடி வட்டு போட்டோம், ஆனால் மாப்பிள்ளை அதிமுக தான் மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் அப்படின்னு அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா தான். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் அவங்க எந்த அளவுலையும் விமர்சனம் பண்ணவே இல்லை. திமுக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு மத்திய அரசையும் சரி, பிரதமரையும் சரி, இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களையும் சரி, யாரையுமே அதிமுக பெரிய அளவில் விமர்சனம் பண்ணல. ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதாவது ரொம்ப அடித்து அப்படி கொஞ்சம் கிராக் ஆகிடக்கூட கூடாது, அப்படியே கையில் பிடிச்சிருக்கணும், அடிக்கிற மாதிரி அடிக்கணும். அப்படிதான் அது மாதிரியான ஒரு சூழல் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பெரிய அளவில் அண்ணாமலையை கோயம்புத்தூரை தாண்டி அண்ணாமலையை அவர்கள் எங்கேயுமே விமர்சிக்கலை. மதுரையில் வேணால்
செல்லூர் ராஜுவும் இங்க வேலுமணியுமே பேசுறாரு. அதான் கோயம்புத்தூர்ல தான் நான் சொல்றேன், கோயம்புத்தூர்ல விமர்சிச்சிருக்கலாம். ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அண்ணாமலையை பத்தி பேசி அண்ணாமலை தன்னை விட பெரிய தலைவர் ஆயிடுவார் அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி பேசாமல் கூட இருக்கலாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் மோடி பிரதமராக வர வேண்டாம் மோடி அப்படிங்கிற பிரச்சாரத்துல தான் ஈடுபடுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மோடி வரணும், பாமக உள்ளிட்ட அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மீண்டும் மோடி வர வேண்டும்னு பிரச்சாரம் பண்றாங்க. சீமான் அவர்கள் பெரிய அளவுல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை கையில் எடுத்திருக்கிறார். மோடியவும் விமர்சிக்கிறார், அமித்ஷாவை விமர்சிக்கிறார், நிர்மலா சீதாராமனை விமர்சிக்கிறார், இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனையின் போது கூட எல்லாரையுமே விமர்சிக்கிறார். அப்போ வந்து எல்லாருமே மோடி எதிர்ப்பை கையில் எடுக்கும் போது தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான ஒரு மனநிலை எப்போதுமே இருந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுமே இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி யார் பிரதமராக வரக்கூடாது, யார் வரணும்னு சொல்ல வேண்டாம். ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்க, அவங்க வந்து லேடி தான் பிரதமராக வரணும்ன்ற அடிப்படையில கேட்டாங்கன்னு தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அன்னைக்கு. இன்னைக்கு எடப்பாடி அதை கேட்கவே இல்லை. மோடி வர வேண்டாம்னு கூட சொல்லல. மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இல்ல தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகுது, ஏதாவது பேச சொல்லுங்க. ஏன் பேச முடியல? இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி கூட ஆளுநரை விமர்சிக்க சொல்லுங்கள், அதுவுமே செய்யல. இது இங்க இருக்கக்கூடிய மற்ற அதாவது அண்ணாமலையை அவர் விமர்சிக்கிறது இல்லை, மற்ற தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க. மற்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை விமர்சிக்க சொல்லுங்க. ஏன் வந்து நிர்மலா சீதாராமனை விமர்சிக்க சொல்லுங்கள், அமித்ஷாவை விமர்சிக்க சொல்லுங்கள், யாரையாவது விமர்சிக்க சொல்லுங்க. ஏன் பண்றது கிடையாது? எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு மட்டும் போதுமானது இந்த தேர்தலுக்கு, அதில் வரக்கூடிய வாக்குகள் மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று வந்து அதிமுக ஃபீல் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாமே நீங்க பாருங்க, ஏன் வந்து அவங்களால முகங்களை எங்கேயுமே வந்து களத்துல போட்டிக்கு வர சொல்ல முடியல. ஏன் வந்து ராமநாதபுரத்துல அன்வர் ராஜா இருக்காங்க, அன்வர் ராஜா ஏற்கனவே எம்பியாக இருந்தவர், ஜெயலலிதா பீரியட்ல எம்பியா இருந்தவர், அங்க செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர். இன்னும் சொல்ல போனா கரூர்ல வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு, தம்பிதுரை இருக்காரு. ஏன் அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கல? ஏன் அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம்? நீங்க வந்து கன்னியாகுமரி கேண்டிடேட் பேர் சொல்லுங்க, கன்னியாகுமரி கேண்டிடேட் பேர், நாமக்கல் கேண்டிடேட் பேர் சொல்லுங்க. நாமக்கல்ல தமிழ்மணின்னு ஒருத்தர் போட்டிடுறார். அவர் யாருன்னா சசிகலாவினுடைய உறவினருக்கு வேண்டப்பட்டவர். அப்படிப்பட்ட ஆட்களை, அதாவது யாரெல்லாம் மணி பேக்ஸோ, யாராலெல்லாம் பணம் செலவழிக்க முடியுமோ அவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் களத்துல நிறுத்தி இருக்காங்க. 11 பேர் புதுமுகங்களை நிறுத்தியிருக்காங்க. 11 பேர் புதுமுகங்களை நிறுத்தி இருக்காங்க. இது வந்து அதாவது எப்போதுமே ஒரு அரசியல் கட்சி சில பேரை, யார் மேலெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கோ, இல்லை யாரெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்காங்களோ அவங்கள வந்து ரீநாமினேட் பண்ணுவாங்க, சில பேரை புதுமுகங்களா கொடுப்பாங்க. இது வந்து ஜெயலலிதா பீரியடில் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா 2001 தேர்தலும் போது ஜெயலலிதா வந்து அந்த கேண்டிடேட் லிஸ்ட், வேட்பாளர் லிஸ்ட் முதல் வரும்போது பெரும்பாலும் அதில் புதுமுகங்கள். இன்னும் சொல்ல போனா ஓ பன்னீர்செல்வம் உள்பட எல்லாருமே அப்ப புதுமுகங்கள் தான், யாருமே ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் கிடையாது. ஆனால் ஜெயலலிதா தலைமையில் இருந்த அதிமுக வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக வேற. ஏன்னா ஜெயலலிதா அளவுக்கு ஒரு கரிஸ்மாவோ, இல்லை அன்னைக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோ, இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் இன்னும் சொல்ல போனா அது மாதிரி எதுவுமே இல்லை. ஜெயலலிதா 2014 போய் பிரச்சாரம் பண்ண அளவுக்கான வேகமும் விவேகமும் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படி பார்க்கும்போது நான் வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஒப்பிட்டா எதுவுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி இன்டாக்டாகவே இருந்தாலும், ஒருவேளை அவங்களால அதே 33% எடுக்க முடியுது அப்படின்னா அந்த 33% அவங்களுக்கு பெரிய அளவுல வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனை தொகுதிகளில் வின் பண்ண முடியும், வின்னபிலிட்டி எங்கெல்லாம் வரும்ன்றதும் எனக்கு தெரியல. வேணா ஒருவேளை அவங்களால பெரிய அளவில் அவங்க எங்கெல்லாம் இன்டென்ஸ் ஃபைட் கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஒரு இன்டென்ஸ் ஃபைட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாமக்கல், ஈரோடுல வந்து அவங்களோட ஆற்றல் அசோக்னு ஒரு கேண்டிடேட்டு. அதே போல வந்து இங்க தென் மாவட்டங்கள்ல ஒரு சில தொகுதிகள்ல மட்டும்தான். நீங்க சிவகங்கையில எல்லாம் போனீங்கன்னா அவங்களுடைய கேண்டிடேட்டால பெரிய அளவுல சோபிக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்கு. அதே மாதிரி தான் ராமநாதபுரம். இப்போ வந்து இந்த சில தொகுதிகள்ல எல்லாம் அவங்களுடைய கேண்டிடேட்ஸ், இன்னும் சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல பாமக பெரிய அளவுல அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை தான் பாதிக்க போறாங்க, திமுகவினுடைய வாக்கு வங்கியை பாதிப்பாங்கன்னு எனக்கு தோணலை.
இது எல்லாத்தையும் நம்ம வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பாதை தெளிவாக இல்லை. அவங்க வந்து ரொம்ப பெரிய இக்கட்டில் இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மோதியை விமர்சிக்கவும் முடியாமல், மோதியை ஆதரிக்கவும் முடியாமலான ஒரு சூழ்நிலையில இருக்கு. கடந்த காலங்கள்ல அப்படிதானே மேம், திமுக எதிர்ப்பு தானே அதிமுகவோட பிரதான நோக்கமா இருந்திருக்கு. ஆமா, திமுக எதிர்ப்பு தான். ஆனா இது வந்து சட்டமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் இல்ல. உங்களுக்கு வந்து இது வந்து மக்களவைக்கான தேர்தல். அப்போ மக்களவை தேர்தல்ன்ற போது பிரச்சாரமும் அதுக்கான பேச்சும் வேறையாக இருக்கணும்ல. நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து அவங்களோட மேனிஃபெஸ்டோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மறுநாள் தான் அதிமுகவுடைய மேனிஃபெஸ்டோ வருது. பெரும்பாலும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில இருந்தது தான் இவங்களும் சொல்றாங்க. இப்போ அதையெல்லாம் ஏன் எடுத்து பேச முடியல எடப்பாடி பழனிசாமியால? அதையெல்லாம் பேசுறதும் கிடையாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்களவையில பேசக்கூடிய பிரச்சனை என்னவோ அதை எடுத்துட்டு போறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, பெரும்பாலும் அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல இவங்க வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல சூழல். சூழல் வந்து நிறைய இடங்கள்ல கடுமையான போட்டி இருக்கிறது. ஆனால் போட்டி வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே தான் இருக்கிறது. அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே தான் இருக்கிறது. அந்த போட்டி சில இடங்கள்ல கடுமையாகவும் இருக்கிறது. அதிமுகவால பெருவாரியான வாக்குகளை பெற முடியும். ஆனா வின்னபிலிட்டின்றது குவெஸ்டன் மார்க் தான். மேம், நீங்க பேசுறப்ப சொல்லியிருந்தீங்க, இப்ப வீரமணி அவர்கள் விமர்சிக்கிறாரு, தங்கமணி அவர்கள் பேசுறாரு, தம்பிதுரை அவர்கள் பேசுறாங்க. இந்த எதிர்ப்பு எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு பிரதிபலிப்பா நீங்க பார்க்கலையா? அவரு தான் விமர்சிக்கணுமா? இல்லையே, நான் அப்படி பார்க்கல. ஏன்னா கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தொண்டர்கள் எடுத்த முடிவு நான் எடுத்த முடிவு இல்லைன்னு தான் அதையும் திரும்ப திரும்ப சொல்றாரு. கட்சி வந்து தொண்டர்களால் ஆன கட்சி. அப்போ வந்து டிசிஷன் மேக்கிங் அப்படின்றது வந்து அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவுடைய கையில தான் இருந்தது. யார் என்ன நினைச்சாலும் முடிவு ஜெயலலிதா எடுக்கக்கூடியது தான். ஜெயலலிதா என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு கட்சியினுடைய நலனுக்காக, கட்சிக்காக மட்டும்தான் எடுத்தது அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. யாரோ ஒருத்தவங்க சொல்லி, அதாவது தொண்டர்கள் சொல்லக்கூடிய முடிவை நான் எடுக்கிறேன். இது வந்து ஜனநாயகம். நீங்க கட்சியில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி நீங்க பேசுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பார்ட்டி வந்து ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக்கா அந்த பார்ட்டியை வந்து தமிழ்நாட்டில் யாருமே பார்த்தது கிடையாது. ஆட்டோக்ரஸி லீடர்ஷிப் மட்டும்தான் இருந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்திலே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெயலலிதாவாகட்டும், அந்த ஆட்டோக்ரஸி இருக்க வரைக்கும் அந்த கட்சியினுடைய நிலையே வேறு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பில் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து அதிமுக அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். திமுக வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்களும் அதிமுகவுக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து திமுக வேண்டாம்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. பிஜேபி கூட்டணி ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து நாம் தமிழர் இருக்கு. இவங்க 2 பேருக்கும் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த சீமானுடைய பிரச்சனை என்னன்னா, அவருக்கு சின்னம் இல்லாம இப்ப மைக் சின்னம்னா பெரும்பாலும் சின்னம் ரீச் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அவருக்கு அது சிக்கலான ஒண்ணுதான். அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த ஏடிஎம்கேக்கு வரக்கூடிய ஓட்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அப்போசிஷன் வாய்ஸா, அதாவது திமுகவுக்கு எதிரான விஷயங்களை தமிழ்நாட்டில் பெருசா பேசக்கூடியது அதிமுகவை விட பாரதிய ஜனதா கட்சி தான் அதிகமா பேசும். இப்போ ஏன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பெருசு. அதிமுகவுக்கு வாக்குகள் அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஏடிஎம்கே அவர் கிளைம் பண்றதுபடியே 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க அப்படின்னா 1.5 கோடி வாக்குகள் கிடைத்திரும். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் இருக்கு, கூட்டணி பலம் இருக்கு. அதை தாண்டி வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தீவிரமாக பேசுகிறார்கள். மோடி எதிர்ப்பை தீவிரமாக பேசுகிறார்கள். அப்படின்ற போது அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் 2019 எலெக்ஷன்ஸையும் கம்பேர் பண்ணணும், அந்த டேட்டாவையும் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 57% வாக்குகள் திமுக கூட்டணிக்கு அப்போ கிடைச்சிருக்கு. இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சினால ஒரு 10% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 47% வந்துடும். சரி, இது வந்து ஒரு சின்ன கணக்கு தான், எடுத்துக்காட்டா. ஆமாம். அடுத்தது நீங்க ஆன்டி இன்கம்பன்சினால 10% போயிடுச்சு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க, அதிருப்தி. அந்த அதிருப்தியை தாண்டி கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களை பிடிக்கல, இல்லை வந்து ரீநாமினேட் பண்ண கேண்டிடேட்ஸை பிடிக்கல. அப்படி எதுவாக இருந்தாலுமே இன்னொரு 5 மேக்சிமம் 7% கூட கட் பண்ணிடுங்க. அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 40% வாக்குகள் வந்துடும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 35% 45% வாக்குகள் பெரிய அளவில், இல்லை 50%க்கு மேலே போடுச்சுன்னா ஃபுல் ஸ்வீப் வந்துடும்.
40%க்கு மேலே ஓட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து பெரிய வெற்றியை 2019 39 இடங்களை அவங்க ஸ்வீப் பண்றாங்க டிஎம்கே. அது வந்து 2024 பிரதிபலிக்குமா? அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து நீட் இல்லாமல் போயிடும் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மத்தியிலையும் ஏற்கனவே போன தேர்தலில் போட்டவங்களும் இன்றைக்கு அது திரும்பவும் இந்த அடுத்தது மத்தியில் அரசாங்கம் மாறினா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அந்த அடிப்படையில் வாக்குகள் அப்படின்னா திமுகவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா எதையுமே புறந்தள்ளிட மாட்டேன். நான் திரும்பவும் சொல்றேன், ஃபைட் இன்டென்ஸாக தான் இருக்கு நிறைய இடங்கள், எல்லா இடங்கள்லையும் கிடையாது, நிறைய இடங்கள்ல. குறிப்பா ஒரு சில தொகுதிகள் சொல்றோம் அப்படின்னா இப்ப தென் சென்னை, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் இது மாதிரியான இடங்கள்ல பாக்குறப்ப பாஜகவுமே அந்த தொகுதியில செல்வாக்கு மிக்க நபர்கள் நிறுத்தியிருக்காங்க. இப்ப வேலூர்ல பொறுத்த வரைக்கும் ஏசி சண்முகம் மாதிரியான நபர்கள், டிடிவி தினகரன் மாதிரியான நபர்கள், அதாவது பாஜக தாமரை சின்னம் அப்படின்றத தாண்டி அந்த பகுதியில செல்வாக்கு மிக்க நபர்கள், சமுதாய ரீதியா செல்வாக்கு மிக்க நபர்களை முன்னிறுத்திருக்கிறது அப்படின்றது பாஜகவோட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகுமா? ஆமா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் கூடும். ஒண்ணு வந்து டிடிவி தினகரன் எடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே அமமுகவினுடைய வாக்குகளாக தான் மாறும். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளாக இருக்காது, கூட்டணியினுடைய வாக்குகளாக வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஏசி சண்முகம் வந்து தாமரை சின்னத்துல தான் போட்டிருக்காரு. அதனால அவர் எடுக்கக்கூடிய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளாக நீங்க பார்க்கலாம். ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஸோ அது எல்லாமே அவரோட பர்சனலா அவருக்குள்ள ஓட் பேங்காக தான் நம்ம பார்க்க முடியும். கோயம்புத்தூர்ல வந்து தாமரை இருக்கு, இங்க தென் சென்னையில தாமரை இருக்கு அப்படின்ற போது இது எல்லாமே தாமரைக்கான வாக்குகள் இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகளாக நம்ம வந்து பார்க்க முடியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓட் ஷேர் வந்து கண்டிப்பா 2 இலக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து 2 இலக்கம் அப்படின்ற போது சில இடங்கள்ல அவங்களுக்கு டெபாசிட் வருமா அப்படின்றதும் தெரியாது. ஏன்னா இப்ப நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். கோயம்புத்தூர்ல வந்து 20,58,000 வாக்குகள் சற்று ஏறக்குறைய 20,58,000 வாக்குகள். போன தேர்தலில் 67% வந்து பதிவாயிருக்கு வாக்குகள். இந்த முறை அண்ணாமலைக்காக இல்லை யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா கூட 70% வாக்குகள் போலாகுது. 70% வாக்குகள் போலாகுது அப்படின்னா 15 லட்சம் ஓட்டு போலாயிரும். 15 lakh ஓட்ஸ் போலாகுதுன்னா 9 lakh ஓட்ஸ் இருந்தால் தான் விக்ட்ரி. 9 லட்சம் வாக்குகள் யார் கேண்டிடேட்டா இருந்தாலும் அந்த 9 லட்சம் வாக்குகள் அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை தெற்கு, கோவை வடக்கு இந்த 6 தொகுதிகளையும் சேர்த்து அவங்க வந்து வாங்கணும். இந்த 6 தொகுதிகளையும் வாங்கினா மட்டும்தான் அதாவது இந்த 9 லட்சம் வாக்குகள் வாங்கினாதான் வெற்றி பெற முடியும். இரண்டாவது வரக்கூடிய நபர் வந்து 7 லட்சம் ஓட்டு வாங்கிறாரு, இல்லை 8 லட்சம் ஓட்டு அப்படி வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இரண்டாவது வரக்கூடிய நபர் வந்து 4-5 லட்சம் ஓட்டு இருந்தாலுமே டெபாசிட் வாங்குறதுக்கு 3 lakh ஓட்ஸ் வேணும். குறைந்தபட்சம் 3 லட்சம் ஓட்டு இருந்தால் தான் டெபாசிட். நீங்க அங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களுக்கு அங்க 2.5 to 2.25 லட்சம் ஓட்டு இருக்கு. இல்லாமலாம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அங்க போட்டி போட்டிருக்காரு, அப்ப எடுத்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு அங்க வந்து அந்த களத்துல அதிமுகவும் ரொம்ப விவேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திமுகவும் அங்க வந்து அண்ணாமலை அப்படின்றதுனால திமுகவினுடைய பணியும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள் நீங்க வந்து யாரெல்லாம் ஓட் போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மட்டுமே அங்க வந்து குஜராத்திஸ் அதிகம், ராஜஸ்தானிஸ் அதிகம், கொஞ்சம் மார்வாடிஸும் இருக்காங்க. இவங்க எல்லாரும் பெரும்பாலும் நார்த் இந்தியன்ஸ் அப்படின்றதுனால பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாமே எங்க கான்சென்ட்ரேட் ஆயிரும்னா கோயம்புத்தூர் சவுத், கோயம்புத்தூர் நார்த் இந்த பகுதிகளுக்குள்ள கான்சென்ட்ரேட் ஆயிரும். ஏன்னா கோயம்புத்தூர் நார்த்ல வந்து பெரும்பாலும் இவங்களுக்கான பிசினஸஸ் இருக்கும். இன்னொன்று வந்து கோயம்புத்தூர் சவுத்துன்ற போது அதாவது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இந்த ஆர்எஸ்புரம் போன்ற பகுதிகளில் நீங்க மோதி போனார் இல்லையா, அது மாதிரியான பகுதிகளில் வந்து நிறைய ஹிந்தி ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் இருக்காங்க. அவங்க எல்லாமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுடுறாங்கன்னே வச்சுப்போம். இன்னொன்று வந்து அர்பன் எலீட். அந்த அர்பன் எலீட் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சில கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாருமே பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் பல்லடம், சூலூர் இது மாதிரியான பகுதிகளில் அதிமுகவுக்கு வாக்குகள் அதிகம். அங்கே வந்து நீங்கள் என்னதான் பண்ணாலும் அங்கே வந்து அந்த 2 சமுதாயங்கள் இருக்குது. அந்த 2 சமுதாய வாக்குகளையும் பெரிய அளவில் உங்கள் சைடில் ஷிஃப்ட் பண்ணுறது முடியாது. அடுத்தது மற்ற
மற்ற தொகுதிகளில் கவுண்டமாலயம் அந்த மாதிரியான தொகுதிகளுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து திமுகவுக்கான வாக்குகள் பெரிய அளவில் இருக்குது. இதை வந்து ஷிஃப்ட் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற எம்எஸ்எம்இஸ் எல்லாமே ஜிஎஸ்டினால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாரும் அதை வந்து நேரடியாக உட்கார்ந்து இப்போ வந்து உங்களுக்கு பேசி சொல்றதுக்கான இதில் இல்லை. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இது நான் வந்து அங்கே போனதுனால அங்கே கிரவுண்ட்ல இருந்து தெரிஞ்சது. இப்போ இது மாதிரியான சூழல் இருக்கும்போது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு அந்த 3 லட்சம் வாக்குகள் அப்படியே வந்துருமா அப்படின்றது தெரியல. ஒருவேளை அப்படி 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே வாங்கிட்டாரு, இல்லை வெற்றியை நோக்கி போறார் அப்படின்னா 9 லட்சம் வாக்குகள் வரைக்கும் அவர் வாங்க வேண்டியிருக்கும். இன்னொன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால் கோயம்புத்தூர்ல என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. வெளியில இருந்து ஆட்கள் வந்து அவங்களுக்கு இப்போ வந்து டோர் டு டோர் கேம்பெயின் அவருக்கு அண்ணாமலைக்காக செய்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லா கட்சிகளுமே செய்கிறது தான், இதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அங்கே அமமுகவுக்கு மட்டும்தான் பார்ட்டி இருக்கு. ஏன்னா அவர் வந்து நீங்க சேலஞ்சர் துரைசாமி அவர் வந்து அமமுகவிலிருந்து இப்போ வந்து பிஜேபிக்கு போயிட்டாரு. போன முறை அவர் வந்து 2021 அமமுகவினுடைய கேண்டிடேட் அவர். இப்போ அங்கே போயிட்டாரு அப்படின்னால பிஜேபிக்கு அவர் மூலமாக கொஞ்சம் செல்வாக்கு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவர் வாங்கின வாக்குகள் வந்து வெறும் 700 வாக்குகள் தான் கடந்த முறை. அமமுகவுக்கு கட்சி அமைப்பு அங்கே இருக்கு. அப்போ அமமுக மட்டும்தான் அங்கே வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல பாமகவுக்கு அமைப்பு கிடையாது, ஜான் பாண்டியனுடைய கட்சிக்கு அமைப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஜான் பாண்டியனை பற்றி கோயம்புத்தூர்ல நீங்க பேசுனீங்கனாலோ, இல்லை ஜான் பாண்டியன் கோயம்புத்தூருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காக பிரச்சாரம் செஞ்சாலோ இருக்கிற வாக்குகளும் போயிடும். ஏன்னா ஏற்கனவே அந்த காளிங்கராயர் குடும்பத்திலிருந்து அந்த விவேக் என்பவர் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டது ஜான் பாண்டியன். அதற்கு பிறகு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது, அது வேற விஷயம். ஆனால் அங்கே வந்து அது ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். இப்போ இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது பிஜேபிக்கு அங்கே பலம் இருந்தாலுமே சவால்கள் அதிகமாக இருக்கிறது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் 9 to 10 லட்சம் ஓட்டு வாங்கினார்னா அவர் ஜெயிப்பார். அந்த வாக்குகள் அவரால் வாங்க முடியல. யார் வாங்குறாங்களோ, ஒருவேளை அதிமுகவோ இல்லை திமுகவினுடைய அந்த கணபதி ராஜ்குமாரோ இல்லை அதிமுகவினுடைய சிங்கை ராமச்சந்திரனோ, ஏன்னா எல்லாருமே அங்கே வந்து நல்லா படித்தவங்க. இவர் மட்டுமே ஐபிஎஸ் படித்தவர், ஐஏஎம்ல படித்தவர் கிடையாது. சிங்கை ராமச்சந்திரனும் பெரிய அளவில் படித்தவர் தான். அதே மாதிரி கணபதி ராஜ்குமாரும் படித்தவர் தான், மேயரா இருந்திருக்காரு. கணபதி ராஜ்குமார் டாக்டரேட் வாங்கினவர், அதுவும் ஜெயலலிதா பற்றி இது ரிசர்ச் பண்ணி தான் டாக்டரேட் வாங்கினவர். ஸோ எல்லாருக்குமே அங்கே வந்து எல்லாருமே படித்த கேண்டிடேட்ஸ், எல்லாரும் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் கூட. அதனால அவங்களுக்கு அந்த பின்புலம் எல்லாம் இருக்கிறதுனால ஒரு டஃப்பான காம்படிஷன் இருக்கலாம். பட் வந்து பிஜேபிக்கு சவால்கள் அதிகம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கோட்டை அது. ஏன்னா அந்த 11 சட்டமன்ற தொகுதிகளும் கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சி உள்பட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சட்டமன்ற தொகுதிகள் சென்னை சவுத்தை தவிர எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. கோவை தவிர அவங்களுக்கு எம்எல்ஏஸ் இருக்காங்க. டிஎம்கே வந்து ஆளுங்கட்சி. கோயம்புத்தூர்ல ஏற்கனவே வேலை பார்த்து வச்சிருக்காங்க டிஎம்கே. ஏன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன் அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சவால்களாக இருக்கும். அண்ணாமலை இந்த சவால்களை எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படின்றத தாண்டி அவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்றதுனால எல்லா இடங்கள்லையும் அவருடைய பிரச்சாரம் அவசியமாக இருக்கிறது. இப்போ இவங்க 2 பேரும் கேண்டிடேட்ஸ்ன்றதுனால அங்கேயே இருக்காங்க, அங்கேயே தான் பிரச்சாரம் பண்றாங்க. இவர் வந்து எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர்றாரு, இவருக்கான பிரதிநிதிகள் தான் அங்க இருக்காங்க. அப்போ இதுவும் அவருக்கு வந்து ஒரு சவாலாக மாறக்கூடும். கடைசி அந்த ஒரு வாரம் அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு அப்படின்றதையும் பார்க்கணும். அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு முறை செய்தியாளர் சந்திப்பு எப்படின்னு சொல்றது, ஒரு 4 தொகுதிகள் குறிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா 4 MP வந்து பாஜக சார்பா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை MP வருவாங்க பாஜக இங்க இருந்து போவாங்க டெல்லி? நான் திரும்பவும் சொல்றேன், 19% வாக்குகள் வாங்கினா 1 இல்லை 25% வாக்குகள் அதுக்கு மேலே போனால் 1-2 தொகுதிகள் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களால டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் 2-3 தொகுதி. ஒன்று வந்து கோயம்புத்தூர், ஆனால் சவால்கள் அதிகமாக இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். இன்னொன்று வந்து பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடக்கூடிய கன்னியாகுமரி தொகுதி. இன்னொன்று வந்து தேனி, டிடிவி தினகரன் போட்டியிடக்கூடிய தேனி தொகுதி. இன்னொன்று வந்து ராமநாதபுரம் ஓபிஎஸ் அப்படின்றதுனால. பட் வந்து அங்கே ஏற்கனவே நவாஸ்கனி சிட்டிங் எம்பி அப்படின்றதுனால ஓபிஎஸ்க்கு சேலஞ்சஸ் அதிகம். ஏன்னா ஓபிஎஸ் வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக தான் அங்கே கண்டெஸ்ட் பண்ணுறாரு. இன்னொன்று வந்து
தென்காசியில் இவங்க வந்து ஒரு கிருஷ்ணசாமியை எதிர்த்து ஜான் பாண்டியன் தரப்புல இருந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இன்னொன்று திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் ஹி மைட் ஃபினிஷ் செகண்ட். ஆனால் முதல்ல அவர் வெற்றி பெறுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா காங்கிரஸ் ராபர்ட் ப்ரூஸ்க்கு அங்கே களம் வந்து ஆதரவாக இருக்கிறதா தான் நான் பார்த்தேன். நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதி, அவருடைய ஹோம் கான்ஸ்டியூவன்சியும் கூட. அவருக்கு வந்து தொகுதியினுடைய நெளிவு சொலிவுகள் எல்லாமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அதுவும் அவங்களுக்கு ஓரளவு சாதகமாக இருக்கும். அதே போல் சவுத் சென்னை வந்து இங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, சவுத் சென்னையில் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது டிஎம்கேக்கு எதிராக. தமிழிசை வந்து நோன் ஃபேஸ் அப்படின்றதுனால வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் தமிழிசை என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆவதாக தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெயக்குமாரனுடைய மகன் ஜெயவர்தனும் இங்கே வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காரு. அவர் இதே பகுதியை சேர்ந்தவர். தமிழிசையும் இதே பகுதியை தமிழிசை தங்கபாண்டியனும் இதே பகுதியை சேர்ந்தவர். ஏற்கனவே அவங்க சிட்டிங் எம்பி அப்படின்றதுனால இங்கே வந்து இங்கேயும் அவங்களுக்கு சேலஞ்சஸ் அதிகம். பட் நோன் ஃபேஸ்ன்றதுனால அவங்களால ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்க முடியும். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம ரிசல்ட்ல பார்த்துக்கலாம் மேம். நன்றி.